மோட்டர் போட்டிங்களா? அதான் இப்போ தான் வருது. ஃபுல்லாக ஒரு சைடு ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கா? ஒரு சைடு தான் ஓப்பனாக இருக்கும். ஆமாம். வா அதில் லாஸ்ட்டில் வரைக்குமே? இல்லை இதுலேருந்து கட் பண்ணி அந்தாண்ட விட்டுருப்போம். அந்தாண்ட அதான் இது இந்த பக்கம் ஒரு ஆள், அந்த பக்கம் ஒரு ஆள். அப்போ இந்த பக்கம் அதாவது நம்ம அங்கே ஒரு லைன் எடுத்துருக்கோம் இல்லையா? ஆமாம். ரைட்டு. சாப்பிட்டீங்களா? அப்போ தான் இப்போ தான் இது வரைக்கும் வரலையே. ஓ ரைட்டு. இங்கே வந்து நம்ம மூடி இருக்கோம். அதான் எங்கே தண்ணி ப்ரெஷர் வரலையான்னு நான் இந்த பக்கம் பார்த்துட்ருக்கேன். ஓ இந்த பக்கம் ஓடிட்டுருக்கு. ரைட். சாப்பிட்டீங்களா? இப்போ தான் சாப்பிட்ணும். காலை சாப்பிட்ற சாப்பிட்டு. பொங்கல்லாம் எப்படி போகுதுண்ணா? சிறப்பாக போயிட்டுருக்கு. நமக்கு அடுத்தது உங்களுக்கு சொல்கிறது வந்து இதுக்காக தான் உங்கள்கிட்ட சொல்கிறாரு. இந்த கரும்பு தானே? ஆமாம், அது வெட்டினோடனே அதில் போட்டு விட்டுருவோம். அதான் சொன்னார் சார், இந்த கரும்பு வெட்டோன்னே அதை கரும்பு போட்டு விடணும் அப்படின்னு. உங்களுக்கு அந்த வாங்கி இருக்குன்னா நல்லா ஃப்ரீயாக எடுத்து போட்டு அந்த மாட்டை போட்டு அதில் ஃப்ரீயாக காட்டிக்கலாம். இப்போ இப்போ போன டைம் வாங்கினீங்களா அந்த பொருள் அதே அங்கே போட்டுங்க. இதுதான் நாம் வந்து பண்ணி கொடுத்துட்டு போனோம். அந்த தான் போட்டு கிடச்சோம். அதுதான் ஒரு ரைட். அடுத்தது பேசுங்க. ஹலோ, கொல்லியில் இருக்கிறாங்க. இந்த ரெயின் வாஷ் போடுற ஒரு வந்திருக்காரு கள்ளக்குறிச்சிலேருந்து. அவர்கிட்ட அந்த தண்ணி மோட்டர் போட்டு காட்டி விடுறோம் பைப்பை. என்ன வேலை இருக்கீங்க? தெரியல என்னண்ணா, நானும் இன்னும் ஃபோன் போடல. ஸோ லாஸ்ட் வரைக்கும் போது பாருங்கள், 150 அடி நீளம் கரெக்டாக போகுது பாருங்க. ஒன் சைடு ஃபுல்லாகவே போகுது. ஸோ டபுள் சைடு போட்டிருக்கோம். ஒரு சைடாக வருது. ஸோ இப்போ தான் மோட்டர் போட்டாங்க. இதுக்கு மேலே தான் ப்ரெஷர் ஆகும். இல்லை ஏதோ காலகட்டத்துக்கு வாழைக்கு கட்டை தண்ணி மறுத்து நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா? ஸோ அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு வால்வு. ஒரு டைமில் 1 2 3 4 கட்டி வச்சிருக்கு. எங்கே வச்சிருக்குன்னு தெரியல. ஒரு மணிக்கு 1:30 மணிக்கு வரும். 5 6 7 8 9 10 11 12 13 14 15 அடுத்தது 16. ஸோ ஒரு டைமில் 16 லைனு பாயுது. ஸோ மோட்ரு இப்போ தான் போட்டதுனால இப்போ தான் ப்ரெஷர் ஒன்றுன்னா ஃபுல்லாகுது. ஸோ ஃபுல்லானதுக்கப்புறமா தான் தண்ணி ஃபோர்ஸாக மேலே வரும். ஸோ எப்படி நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ பாஞ்சிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக கேப் இல்லாமல் தண்ணி பாஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி போட்டது அந்த வயலில் தண்ணி பாய்ச்சினது. இது கொல்லையில் ஃபுல்லாக எல்லாமே கேப் இல்லாமல் நனைஞ்சிருது. ஒரு டைமில் 15 லைனு. அதே மாதிரி இந்த பக்கம் 15 லைனு, அந்த பக்கம் 5 லைனு. ஸோ ஒரு சைடாக பாய்ச்சிருது. இது உங்களுக்கு ஃப்ரீயாக தெரியாது சார். தோப்பு மோட்டர் போட்டு பார்ப்பாங்க, அதில் ஃப்ரீயாக தெரியும். ஓகே நீங்கள் அப்படியே பார்த்து எனக்கு இது ஸ்லோவாக ஒரு மோட்டரு. இதில் ஸ்லோவாக ஓடிருக்கு. இது வேறு லைன் இல்லையா? இது வேறு லைனு. அந்த மோட்டர் வந்து அந்த மோட்டரோட அங்கேருந்து அப்படியே வந்துடுது. சரி சார் நான் அப்புறமா போடுறேன்.
இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் எடுத்தோமா அதுதான் அங்கே போட்டிருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ நேற்றுக்கு பொருள் ஆர்டர் பண்ணிருக்காரு. அது உங்களுக்கு ஆர்டர் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல இங்கே இதில் போடுறது இந்த பக்கம். இது ஆமாம், அடுத்த மாதம் கரும்பு வெட்டுறது. வெட்டிட்டு அதில் போட சொல்லுங்க. அதில் போட்டு இது ஏதோ கடலக்காய் ஏதோ போடணும்னு சொன்னார். வேர்க்கடலை வந்து இப்போ கரும்பு வெட்டிக்கிறோம் பாருங்க, அந்த காம்பு படைக்கிறதுக்கு. அந்த கொள்ளையில் இப்போ கடலக்காய் போடணும். அதுக்கு தான் அலைஞ்சு நேற்றுக்கு அதுக்கு அலனா அதில் போட்டுட்டு இது வெட்டினா அடுத்து இதில் போகிறதுக்கு அளக்கணும். அதான் அதுக்கு தான் இப்போ பொருள் வாங்கியிருக்காரு நேற்றுக்கு. அதுக்கு தான் சொல்லிக்கிறேன். ஆமாம். இந்த தண்ணி இதை வருது, அந்த மோட்டர் தண்ணி நேரம் வருது. அதனால கரும்புல ஓடிக்கிட்டு கரும்பு ஓடிட்டு இருக்கு. ஆமாம், 2 தண்ணி போடுறதுனால இதில் ஸ்லோவாக. ஆமாம், இதில் ஸ்லோவாக ப்ரெஷர் கிடைக்கல. இப்போ அங்கே பார்த்து தண்ணி போகுது. ஆமாம், அதனால ப்ரெஷர் இதில் வரல. நான் இதை எடுத்துட்டு வந்துடுறேன். எடுத்துட்டு வாங்க. ஓகே ஓகே. எல்லா லைன்லையும் அப்படி தண்ணி போகுது. இவங்களுக்கு தண்ணி பிரச்சனை கிடையாது. கடலூர் மாவட்டத்தில் ஆள் பிரச்சனை, தண்ணி கட்டுறதுக்கு ஆள் பற்றாக்குறை. அதனால் வந்து இந்த மாதிரி போட்டுறது. இதான் மோட்ரு போட்டு விட்டால் அது வாடு ஓடிட்டுருக்கோம். என்ஜின் செட்டிங்கும் பண்ணி விட்டீங்க. வெஞ்சர் செட்டிங் மெயின் பைப்பை போகுது அப்படியே. இதுதான், அவ்வளோதான். இது வந்து உரம் கொடுத்துக்கிறாங்க. இதில் சேம் அப்படியே வந்து பாரில் உரத்தை கரைச்சிட்டு அந்த வெஞ்சர் ஓஸ் இருக்குது பாருங்கள், தூக்கி அதில் போட்டுருவாங்க. அந்த அடியில் இருக்கிற வாலில் லைட்டாக க்ளோஸ் பண்ணாக்கா போகும். அவ்வளோதான். இதில் போட்டு அப்படியே எடுத்தாக்க ஆட்டோமேட்டிக்காக உரம் போயிடும். உரம் இப்போ எப்போ கொடுத்தீங்க? எல்லாம் இப்போ ஒரு 20 நாள் ஆகுது. 20 நாள் தான். போகலாம். தண்ணி நல்லா பாய்ச்சிட்டிங்க. தண்ணி நல்லா இதாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஒரு ஃபீல்டு, இது ஒரு 4 ஏக்கர் ஃபீல்டு இது. ஸோ அடுத்த ஃபீல்டு அங்கே போட்டுறத காமிக்கிறோம்.